ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நாம் இன்றைக்கி பைக் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலான்னு இருக்கிறோம். இன்றைக்கி செயின் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் வீடியோ பண்ணலான்னு இருக்கிறோம். R15 V3 அதில் நம்ம செயின் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன யூஸ் பண்ணுறோம் எப்படி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். கமெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கும் இந்த வீடியோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதால வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா முன்னாடி ஒரு பாட்டில் தூக்கி வச்சிருக்கிறியே அப்படின்னு பார்க்காதீங்க, விண்டோ ரொம்ப கிளார் அடிக்குது, அதனால் முன்னாடி வச்சுருக்கிறேன். ஏப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 நிமிஷம் கூட ஃபேன் போடாமல் ரூமில் இருக்க முடியாது. No more shortcuts. New life, new beginning. புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த தருணம். இருந்தனே கேர்ள்ஸ் இல்லையே இருந்துட்டாலும் இதில் பார்க்குற பொருளெல்லாம் வச்சு ரொம்ப பெருசாக ஒன்றும் ஃபீல் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே சும்மா, இது மொத்த பட்ஜெட் ஒரு 200 தான் ஆச்சு. மற்றவங்க நார்மலாக எல்லாருமே செயின் க்ளீன் பண்ணுறது தான். நம்ம இதை தெரியாதவங்களுக்காக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஒரு நார்மல் க்ரீஸ் தான். அது நம்ம ஃப்ரெண்டு போன தடவை ஓசிலே உசார் பண்ணி கொடுத்தான். இந்த தடவை காசு கொடுத்து வாங்க வேண்டியதாகிடுச்சு. இது வந்து ஒரு 2 நட்டு கழட்ட வேண்டி இருக்குது, அதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலங்கி. அதுக்கப்புறம் இந்த பாட்டிலை பார்த்தோன்னா ஏதோ ஒரு தனியாக லிக்விடு அப்படின்னு எதுவும் நினச்சிடாதீங்க. இது நார்மல் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான். அதில் மண்ணெண்ணெய் கரோசின் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷு இது ஒரு 150 வந்துச்சு. 3-way க்ளீனிங் இருக்குது. அப்புறம் பின்னாடி ஒரு க்ளீன் பண்ணுறது இருக்குது. இதை வச்சு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். மற்றபடி நம்ம ப்ரஷ் பண்ணுற ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ். வாங்க இப்போ எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம பேசிக்காக க்ளீன் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளதை க்ளீன் பண்ண நம்ம யோசிக்க மாட்டோம். இன்றைக்கி ஆனால் அது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆலங்கி யூஸ் பண்ணி இந்த நட்டை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்குது. இந்த பார்ட்டை எடுத்துட்டோன்னா அடுத்து உள்ள அந்த ஒரு நட்டு இருக்கும், அதை ஈஸியாக கழட்டிடலாம். ஓகே, அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு சைஸ் வந்து 8, அதனால் நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த 8ன்னு நம்பர் சொல்லி வாங்கிக்கோங்க. இது உள்ளே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்தா தெரியும். உள்ளே எல்லாமே மண், அந்த நம்ம எப்படி சொல்கிறது, அந்த லூப்பு கூட மிக்ஸ் ஆகி அப்படியே பிளாக்காக அந்த இடத்தையே எப்படி வச்சுருக்குதுங்கிறத பாருங்கள். ஆல்சோ இந்த கவரும் அப்படி தான், கொஞ்சம் அழுக்கு டஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மண்ணெண்ணெயை ஸ்ப்ரே பண்ணுவோம். லைட்டாக எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். இதே நான் வந்து இந்த பாட்டில் ஓசியில் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காண்டி அதையே யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்குன்னே தனியாக ஸ்ப்ரே இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு விரல் வலிக்காமல் இருக்கும். இதை வச்சு என்னால் கேஷுவலாக ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ண முடியலை. அப்புறம் தண்ணி, நிறைய பேர் செயினை கழுவுறதுக்கெலாம் தண்ணி யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணாதீங்க, அது உங்கள் செயினுக்கு லைஃப்பை பாதிக்கும். அதனால் ஒரு நல்ல காஞ்ச டவலை வச்சு நீங்கள் மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு டவலை வச்சு இருக்கிற அழுக்கெல்லாம் எடுங்க. அதுதான் கொஞ்சம் நல்ல விஷயம். இது ப்ரஷ் பண்ண மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி நல்ல பாட்டில் தான். அதே மாதிரி நம்மக்கிட்ட சென்டர் ஸ்டாண்டு கிடையாது. R15 யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் சென்டர் ஸ்டாண்டு கிடையாது. அதோட ரீசன் என்னென்னா, நம்ம டேனிங்லலாம் பெண்ட் அடித்து ஓட்டுவோம், அதில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் சென்டர் ஸ்டாண்டு கிடையாது.
இது உள்ளே நல்லாவே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. அதை நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த இடத்த கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய பேர் பின்னாடி மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுருவோம். இந்த இடத்த க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கான ஃபுல் ஃபீலே கிடைக்கும். அதனால் நல்லா நீங்கள் அதிகமாக மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே டஸ்ட்லாம் வெளியில் வந்துடும். நம்ம ப்ரஷ்ஷுக்கு பின்னாடி உள்ள பார்ட்டை இதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். கவரையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்ருங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே அதுவே டஸ்ட் க்ளீன் ஆயிரும். அதை நீங்களே பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ண கஷ்டமாக இருக்குங்கிறதெல்லாம் ரெண்டு கையும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்தில் சப்போர்ட் பண்ணுறாரு. சென்டர் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லை, அது வாங்கணும். வாங்கிட்டு அதை ஒரு வீடியோவில் ரிவ்யூ பண்ணலாம். எவ்வளோ டஸ்ட் இருக்குங்கிறத பாருங்கள். இது சும்மா சீனுக்காக பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் க்ரீஸ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு தடவை க்ரீஸ் யூஸ் பண்ணேன். எனக்கு அது நல்லா ஃபீல் ஆச்சு. லூப் பண்ணோன்னா அது எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகுது. கொஞ்சம் அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்க மாட்டேங்குது. அதனால் எனக்கு க்ரீஸ் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் க்ரீஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களில் க்ரீஸ் யூஸ் பண்ணுறது நல்லதா இல்லை லூப் யூஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஆனால் எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறது க்ரீஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அது வேறு இடத்துல டஸ்ட் ஆகாது. அப்புறம் அதோட க்ரிப்பும் நல்லாவே இருக்குது. லூப்பை விட எனக்கு பெட்டராக தோணுது. அதனால் நான் இப்போ ஃபுல்லாகவே க்ரீஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா முன்னாடி ஃபுல்லாக க்ரீஸ் நல்லா யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும் இவ்வளோ போதும் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லூப் பண்ணுறதா இருந்தால், அதாவது க்ரீஸ் பதிலாக நீங்கள் லூப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா ஒரு குவாலிட்டியான லூப் யூஸ் பண்ணுங்கள். லூப் யூஸ் பண்ணுறது நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அது லேட்டஸ்ட்டு. இருந்தாலும் இது க்ரீஸ் நமக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள் செயின் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. க்ரீஸ் அந்த சென்டரில் ஃபார்ம் ஆகிருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்க. வீக்லி ஒன்ஸ், எப்படியும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு வாரத்துக்கு ஓட்டிடுவீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 10 டேஸ், ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். நீங்களே க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிம்பிளாக எவ்வளோ மச்சான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமில் போய் விட்டு க்ளீன் பண்ணிடுறோம். ஆனால் ஷோரூமில் இந்த அளவுக்கு நம்ம வண்டியை கேர் எடுத்து பார்க்க மாட்டாங்க. நீங்களாக ஓன் கேர் தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதை பொறுத்து உங்கள் வண்டி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வண்டி லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செயின் தான் மேஜர் பார்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். செயினை நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த கரை அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டிங் சவுண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வீடியோ குவாலிட்டியில் எதுவும் குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேமராமேன்ஸ் இவங்க தான். இங்கே புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால் சப்போர்ட் யாரும் இல்லை. நம்ம பசங்க தான், புது ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணது எல்லாமே, ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவங்க தான். எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். வேறு எதாவது சொல்லுமா நீங்கள்? இப்போ எல்லோரும் சேனலை பார்த்துருவீங்களா? ஓகே, பாய் பாய் பாய். பாக்ஸ் நீ சரி, பாய்.